வாட்ஸ்அப் பீப்புள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் அ பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 20, 2026. டெல்லி நாடாளுமன்றத்துல மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அடைஞ்ச விவகாரம் இப்போ தேசத்தையே ரெண்டா பிளந்து வச்சிருக்கு பாஸ். மேற்கு வங்கத்துல பிரதமர் மோடி அட்டாக் பண்ண அதுக்கு நம்ம தீதி மம்தா பானர்ஜி கொடுத்த பதிலடிதான் இப்போ செம வைரல். இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். மோடிஸ் டிரெக்ட் அட்டாக். மேற்கு வங்க பிரச்சாரத்துல பேசின பிரதமர் மோடி பெண்களோட உரிமைய திரிணாமுல் காங்கிரசும் சேர்ந்து பறிச்சிட்டாங்க. 131வது சட்டத்திருத்த மசோதாவை இவங்க தான் தோற்கடிச்சாங்கன்னு நேரடியாவே குற்றஞ்சாட்டினாரு. மம்தாஸ் கவுண்டர் பஞ்ச். இதுக்கு உடனே பதிலடி கொடுத்த மம்தா பானர்ஜி, பிரதமரோட இந்த குற்றச்சாட்டு ரொம்பவே கோழைத்தனமானது மற்றும் பாசாங்கத்தனமானது. மோடி சார் ரொம்ப நல்லாவே நடிக்கிறாருன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க பாஸ். தி ஷீல் லாஜிக். பெண்கள் இடஒதுக்கீட்ட ஒரு கேடயமா பயன்படுத்தி தொகுதி மறுவரையறை மூலமா பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக இடங்களை வாங்கி கொடுக்கதான் மத்திய அரசு பிளான் பண்ணுதுன்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு மம்தா. வைதஹரி. 2023லயே சட்டம் நிறைவேறியிருந்தும் தொகுதி மறுவரையறை முடிஞ்ச பிறகுதான் அமலுக்கு வரும்னு சொன்னீங்களே, இப்போ தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஏன் இந்த அவசரம்னு மம்தா லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. டிஎம்சிஸ் விமென் பவர். நாங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவதே இல்ல. எங்க கட்சியில இப்போவே 37.9% பெண் எம்பிக்கள் இருக்காங்க. பெண்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கறதுல நாங்க தான் இந்தியாவுக்கே முன்னாடி இருக்கோம்னு பெருமையா சொல்லியிருக்காங்க தேதி. அகெயின்ஸ்ட் ஜங்குல் ராஜ். மேற்கு வங்கத்துல இருக்கிற காட்டாட்சிய பெண்கள் எதிர்க்க தொடங்கிட்டாங்க. அதனால பெண்கள் அதிகமா எம்பி எம்எல்ஏவா வரத மம்தா விரும்பலன்னு பிரதமர் மோடி அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட இமோஷனலா ஓட்டு கேட்டிருக்காரு. நேஷனல் லெவல் கான்ஃபிளிக்ட். இந்த விவகாரம் இப்போ வெறும் மேற்கு வங்கம் மட்டுமில்லாம இந்தியா முழுக்க இருக்கிற எதிர்க்கட்சிகளை ஒன்னா இணைச்சிருக்கு. திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ்னு எல்லாரும் இப்போ இருக்கிற தொகுதிகள்லயே இடஒதுக்கீடு கொடுங்கன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க பாஸ். மம்தா பானர்ஜியோட பதிலடிய பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். பெண்கள் முன்னேற்றம்ங்கிறது பேருக்காக இருக்கக்கூடாது. அது மாநில உரிமைகளை பறிக்கிற ஒரு கருவியா மாறிடக்கூடாது பாஸ். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்விக்கு யாரு காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? மம்தா பானர்ஜியோட இந்த அதிரடி பதிலடி பத்தி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டி செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.